சொல்லாத சொல்லில்தானே அன்பு இன்னும் உயிர்ப்போடு இருக்கும் என்று சொல்பவர்களுக்கு அன்பாக சொல்கிற சொற்களில் எல்லாம் அன்பு மட்டுமே ஜீவித்திருக்கும். அன்பை அன்பாக பகிர்ந்து கொள்கிறார்கள் இவர்கள். இன்று நான் என்னோட அப்பாவை பற்றி பேச போகிறேன். அவர் தான் என்னுடைய ரோல் மாடல். அவர் நல்ல ஹார்ட் ஒர்க்கர். அவர் ஒரு நல்ல பெரிய பிஸ்னஸ் மேன். நாங்கள் ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து ஒரு நல்ல வெல் செட்டில் ஃபேமிலிக்கு வந்திருக்கோன்னா அதுக்கு காரணம் அப்பாவோட ஹார்ட் ஒர்க் தான். அவர் தான் என்னை மோட்டிவேட் பண்ணார். நீ MBA பண்ணால் நீ நல்ல ஒரு பிஸ்னஸில் நல்ல ஒரு பெரிய ஆளாவ, நீ நல்ல பிஸ்னஸை லீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நான் MBA பண்ணுறதுக்கு காரணம் எங்கள் அப்பா தான். இன்று நான் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் கால் வரும், இந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காசு கட்டினா லஞ்ச் கொடுப்போம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே கால் வரும். நான் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன், கட் பண்ணி விட்டுருவேன். இல்லை எங்கள் அம்மா காசு கொடுத்தா கூட எதுக்குமா இவ்வளோலாம் செலவு பண்ணுற அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு நல்லது தான், உனக்கு அது புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் என்னோடய பர்த்டே அன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிஃப்ட் கொடுக்கும்போது கூட அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஒரு குழந்தை ஆர்ஃபனேஜ்லேருந்து தான் கையால் ஒரு வளைஞ்சு ஒரு லெட்டர் எனக்கு போஸ்ட் பண்ணியிருந்தது, ஹாப்பி பர்த்டே அக்கா அப்படின்னு. எனக்கு அக்கா தங்கச்சி அண்ணன் யாருமே கிடையாது. அந்த பொண்ணு நான் அக்கான்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போவும் வருஷம் என் பர்த்டே அந்த குழந்தையோட தான் நான் செலிப்ரேட் பண்ணுவேன்.